வணக்கம். என் பேர் டாக்டர் மணிகண்டன், சித்த மருத்துவர். மத்திய அரசு நிறுவனங்களில் பணியாற்றிட்டு இருக்கிறேன். நான் ஒரு பாரம்பரிய சித்த வைத்தியம் மற்றும் அஸ்ட்ராலஜிஸ்ட் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையன். எனக்கு என்கேவி ஐயாவை பற்றி ஒரு 1999-2000 பழக்கம் பரிச்சயமாக இருந்தது. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் டாக்டர் பி.வி. ராமன் அவருடைய இதில் நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி கட்டுரைகளை பற்றி சமர்ப்பிப்பாங்க. அப்படிப்பட்ட ஆராய்ச்சி நிறுவனங்களில் ஐயா ஒரு பரிச்சயமாச்சு. அதன் பிற்பாடு அவர் என் பேரை வைத்தே உனக்கு இந்த கிரகங்களின் சம்பந்தம் கண்டிப்பாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ ஐயா பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்புகள் ஒன்றா இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா கண்டிப்பாக இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இந்த பேர் தான் அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு அவரோட பேசுறதுக்கான நேரம் இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பார்க்கும்பொழுது ஐயா சொன்னது ரொம்ப துல்லியமாக இருந்தது அப்படிங்கிறது எனக்கு அப்புறமா கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஐயா பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. ஆனால் அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ண முடியல. அப்போ என்கேவி கிளாஸஸ் மெத்தட்ஸ் இல்லை. இப்போ தான் அந்த வாய்ப்பு இருக்கு. ஐயாவை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்றோம். இந்த என்கேவி மெத்தட் ஒரு எக்ஸலண்ட் மெத்தடு. இது போன்ற ஒரு ஆராய்ச்சி முறையான ஒரு விஷயங்களை பாரம்பரிய ஜோதிட முறைக்கும் இந்த ஜோதிட முறைக்கும் பல்வேறு விதமான வித்தியாசங்கள் இருக்கு. இது எப்படி சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம அந்த வில்லன் படம் அஜித் படத்துல ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெத்தடு ஒரு மூட நம்பிக்கைக்கும் அறிவியலுக்கும் இடைப்பட்ட ஒரு மெல்லிய நூலிடையில மிக அருமையா ஆராய்ச்சி மனப்பான்மையோடவும் நவீன விஞ்ஞானத்தோட ஒத்துழைக்கக்கூடிய விஷயமாகவும் இந்த என்கேவி மெத்தட் இருக்கு. நான் கற்றது கைமண் அளவு கல்லாத உலக அளவுன்ற மாதிரி ஜோதிட பாரம்பரியத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் பல்வேறு ஜோதிட முறைகள் தெரிந்தாலும் என்கேவி மெத்தட்ல என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கு பல்வேறு விதமான புது மெத்தட்ஸை நான் கத்துக்கிட்டேன். மோரோவர் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, என்னோட சமீபத்திய ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் நான் இதுல கண்டிப்பா சொல்லணும்னு விரும்புறேன். ஐயா சொல்லுவாரு, காத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சனி பயணிக்கும் பொழுது திருமண தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சமீபத்தில் என்னோட கிளைண்ட், அதாவது என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லணும், கிளைண்ட்னு சொல்ல முடியாது, அவருடைய மகளுக்கு நிச்சயமானது ஃபிக்ஸ் ஆகி அதன் பிற்பாடு அந்த மாப்பிள்ளை திருப்புன்னு வேண்டாம்னு சொல்லவும், அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த அலையன்ஸ் ஆக்சுவலாக ஜூன் 16 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த பையனோட அவங்க வேற அலையன்ஸே பார்க்க முயற்சி பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த பையனோட சாட்டை வாங்கி பார்க்கும் பொழுது அந்த திருமண தடை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதே நமக்கு புரியுது. இப்போ பாரம்பரிய முறைகளில் தசாபுக்தி கோச்சாரங்கள் பற்றி நம்ம கணக்கு எடுக்காம பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக நம்மளால டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு எவிடன்ஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம கிளாஸ்ல சதீஷ் ஐயா நிறைய விஷயங்களை மிக நுணுக்கமாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியும் சொல்றாங்க. அது நவீன விஞ்ஞான கருத்தோடையும் ஜோதிட முறைகளோடையும் ஒத்து போய் நமக்கு எக்ஸ்பீரியன்சஸ்லயும் நம்மளால டெஸ்ட் பண்ண முடியுது. ஸோ இது ஒரு எக்ஸலண்ட் ஒரு சயின்டிபிக் ப்ரூவன் மெத்தடாகவே இது கொண்டு போகலாம். மோரோவர் நான் ஒரு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு டாக்டராகவும் இருக்கிறதுனால என்னோட பேஷண்ட்ஸுக்கு என்னென்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருது, அது என்ன பிளானட்ஸ்னால இன்ஃபுளுசஸ்ல இருக்கும் அப்படிங்கிற பாரம்பரிய ஜோதிட முறைக்கும் மருத்துவ ஜோதிட முறைக்கும் என்கேவி மெத்தடுக்கும் உள்ள ஒரு கிளப்பிங் என்னால் ஈஸியாக கொண்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு அரைவ் பண்ண முடியுது. அதுலேருந்து மருந்துகளை என்னால் தேர்ந்தெடுக்கவும் முடியுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பேரியல் ஜோதிடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, என்னோட பேரியல் ஜோதிடம் நான் என்னோட புரிதல் என்னவா இருந்ததுன்னா நேமாலஜி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ என்கேவி மெத்தடுக்கு வந்த பிற்பாடு தான் எனக்கு பேரியல்னா என்ன அப்படிங்கிறதும் பேருக்கான காம்பினேஷன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் என்னங்கிறதும் எனக்கு புரிய வந்தது. இப்படிப்பட்ட இந்த அற்புதமான என்கேவி மெத்தடை அனைவரும் பயின்று, ஜோதிட ஆர்வலர்களும் பயின்று, ஜோதிட ஆராய்ச்சியாளர்களும் பயின்று இதில் கற்று தேர்ந்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட அபிமானம். என்கேவி மெத்தடுக்கும் என்கேவி அகாடமிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.